ராஜபாளையம் பெரியபாலம் கட்டையந்தெரு பகுதியில் சூழ்ந்துள்ள மழைநீரை வெளியேற்றும் பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராதாகிருஷ்ணன் வணக்கம். இப்ப சூழ்ந்திருக்கக்கூடிய மழை நீரை அகற்றக்கூடிய பணியின் தற்போதைய கள நிலவரம் என்ன? வணக்கம். ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள ஐயனார் கோவில், ராக்காட்சியம்மன் கோவில் பகுதியில் பார்த்தீங்கன்னா நேற்று நள்ளிரவுல நல்ல மழை பெஞ்சனால அங்கிருந்து நீர்வரத்து அதிகரிச்சிருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா 5 கம்மாயில நீர்வரத்து அதிகமான நீர் வந்துகிட்டு இருந்தனால இந்த பெரிய பாலம் கம்மாய், இந்த கட்டையந்தூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நீர்வரத்து அதிகமாக தண்ணீர் வீடுகளில் சூழ்ந்துள்ளது. இதனால பார்த்தீங்கன்னா அங்கே பொதுமக்கள் ரொம்ப அவதிப்பட்டு வந்த நிலையில அந்த பகுதியில் ஒரு முருகன் கோயிலும் தண்ணி புகுந்துருச்சு. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் வட்டாட்சியர் ராமச்சந்திரன் தலைமையில வருவாய்த்துறை அதிகாரிகள் ஜேசிபி வாகன உதவியுடன் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தண்ணியில கம்மாயிலிருந்து உடைப்பு ஏற்பட்டதை சரி செஞ்சு தண்ணி போக முடியாத இந்த பாதையில அடைப்பு ஏற்பட்டு இருந்துச்சு. இந்த கொலைகள் இந்த மாதிரி இருந்ததெல்லாம் எடுத்து விட்டு தண்ணியை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. சும்மா ஒரு 20 வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா தண்ணி பூந்திருக்கு. இதனால பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருக்கிறதுனால அதெல்லாம் எடுக்கணுங்கிற சமூகரோட கோரிக்கையா இருக்கு. இந்த ஆக்கிரமிப்பு எடுக்கணும். கம்மா பகுதியில் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு இடிச்சு கட்டக்கூடிய அந்த பொருட்களை கம்மாயில போடுறாங்க. அதனால இந்த மாதிரி தண்ணி போக வழி இல்லாம அடைப்பு ஏற்பட்டு இருக்கிறதாவும் சமூகரோட குற்றச்சாட்டா இருக்கு. தொடர்ந்து வருவாய்த்துறை பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கே தேங்கியிருக்கோ, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இடத்துல போய் சென்று மக்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.